சிஎஸ்கே மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்றியே, உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால? அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. என்னையா கிரிக்கெட் பார்த்தது ஒரு குத்தமா? இவ்வளவு நாளா சிஎஸ்கேயும் ஆர்சிபியும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இவர் ஐபிஎல்லுக்கும் ஆண்டவருக்குமே சண்டை எடுத்து விட்டுருவார் போல இருக்கே. 3 மணி நேரம் 6 மணி நேரம் கிரிக்கெட் பாக்குற டைம் முழங்கால் போட முடியல. அவன் ஓங்கி 2 குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டோம் மாமே. ஆனா முட்டி சத்த முட்டா போய் சொல்லிட்டானே. தெய்வ சமூகத்துல ஆத்மாக்காக கண்ணீர் வடிக்க முடியல. என்ன உனக்கு தான் அழுது தெரியும் நினைச்சிட்டியா? நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுவே மரியாதையா போய் சார் பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்த்தாங்க, இது ஒரு குத்தமா? இதுக்காக இந்த கிளி கிழிக்கிறீங்க? ஊழியக்காரனே, திருச்சபை வாலிப பிள்ளையே, எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? காதை கடிச்சுறான் போல் இருக்கையா. இந்த கிளி கிழிக்கிறாரப்பா, எந்த ஒரு பாஸ்டரா இருப்பாரு? விட்டா காதை கடிச்சுறாரு போல் இருக்கு. எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? சத்தத்தை கட்டு போதுல வேலை வந்துரு போகுது. இப்ப எதுக்கு கிரிக்கெட் பார்த்ததுக்கு இவ்வளவு கோபப்படுறாரு? உனக்காக சிலுவையில ஒருத்தர் ஜெயித்தாரு, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, தோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான் அவன்? ஏங்க ஆண்டவர் என்ன ரீல் சாங் எடுத்து போட்டாரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு? அவர் மக்களுக்காக உண்மையிலேயே உயிரை கொடுத்தவருங்க. கேட்டுக்க இவங்க எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்கன்னா அவர் அப்படி உசுர கொடுத்தாரு. தோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. மனம் திரும்பு. கரெக்டா இருந்துக்க. ஐபிஎல் ஒரு வியாபாரம், அது ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதை கொண்டு போய் ஆண்டவர் கூட லிங்க் பண்றீங்க. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். உனக்காக தோனி ரத்தம் சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்தம் சிந்தல, உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? இருக்கட்டுங்க, அதுக்காக பதிலுக்கு இவங்களுமா ரத்தம் சிந்த முடியும்? ஏதோ பொழுதுபோக்குக்காக இவங்க கிரிக்கெட் பார்த்தாங்கன்னா சரிடா பார்த்து முடிச்சிட்டு வந்து பாஸ்டர் பாருங்கடான்னு சொல்றதை விட்டுவிட்டு கிரிக்கெட் பார்த்தவங்க இந்த மணிக்கு கண்ட மணிக்கு திட்டுறீங்க. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. கிரிக்கெட் பாக்குறதே ஏதோ செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல சர்ச்சுக்கு வர்றதை தவிர வேற என்ன செஞ்சாலும் அது இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவச்செயலுங்கிற மாதிரியே போர்ட்ரேட் பண்றது நிறுத்துங்கய்யா. ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பாஸ்டர்ஸோட ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உன்னை நிச்சயம் பாதுகாப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகுதியிலே இது ஒரு பெரிய மனுஷன் ஒரு இச்சையை வைத்து உயிர் நாடி வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்ய வைக்க திட்டமிட்ட ஆவியே, இந்த அசுத்த ஆவியை ஐயா ஆவியத்தான புடுங்க, நீங்க வேற எதையும் புடுங்கிரலையே. மாப்ள வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. ஆவி உடம்புல ஏறும்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், அங்கேயெல்லாம் போய் ஏறுது. அதுவும் வேசித்தனம் பண்றவோட செருப்பு கழட்டி 4 அடி அடிச்சு திருத்துறதை விட்டுவிட்டு அவன் குட்டல ஆவி பூந்துருச்சுன்னு சொல்லி அதை புடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக முடியுது. நல்ல மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சார். ராசலட்சுமியும் 3 மாதமா வலது கை முழுதும் கடுப்பு, 2 காலும் கடுப்பு. கால் கடுப்பு இந்த வந்துட்டாங்களா ஆண்டவர் வைத்தியசாலை கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன செய்யறா? அவரு போக்குறாரா கடுப்பை எடுக்கிற மொழியில? எது ஏங்க இங்க பாருங்க, கைய வச்ச கடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஏன் கடுப்பை கலப்ப கூடாது சொல்லிவிட்டேன். என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. இயேசுவின் நாமத்திலே கால்களை கட்டி இருக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது. எப்படி நீங்க கைய வச்ச உடனே கைய வலி கால் வலி எல்லாம் பறந்து போயிருதா? வரும் மச்சான். வராது 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 வராது. இனிமேல் இருப்பதில்லை. பாருங்க இப்ப போயிட்டு போயிருச்சா? எப்படி? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. ஏங்க என்னங்க இது, ஏதோ பசல லேகிய வைக்கிற மாதிரி தலைவலி வயிற்று வலி நெஞ்சு வலி காய்ச்சல் மூக்கடைப்பு கைகால் குடைச்சல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தேகேஸ்வரி ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. இப்ப என்ன அந்த நெஞ்சு வலி வயிற்று வலியுமே சார் இப்ப கைய வச்சு குணப்படுத்த போறாரா? ஐயோ எப்படி சார், என் கண்ணிலே படம் பார்த்தேன் சார். தலை நெஞ்சு வயிறு வலி ஒரு வருஷம். என்ன சொன்னதே திருப்பி சொல்றாரு? என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ அந்த திருப்பியா? பாருங்க இப்ப இருக்காங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அவங்க சொன்ன வழியெல்லாம் நீங்க திருப்பி சொல்லி சொல்லி கைய வச்ச உடனே எல்லாம் பறந்து போயிருச்சு. ஏயா எல்லா நோயவும் நீங்க கைய வச்சே குணப்படுத்திடுவீங்கன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில எது கட்டி விட்டுருக்காங்க? நீங்க குணப்படுத்தினதுக்கு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கா. 13 வருடங்கள் இடது பக்க செவி கேட்காது. ஓ காது கேட்காதான். அடுத்தது பக்கத்து செவி 13 வருஷம் கேட்காது. கொஞ்சம் ஒவ்வொரு நோயும் டிஃபரெண்டா தான் கொண்டு வராங்க. உனக்குன்னு பார்த்து எப்படா இப்படிலாம் அமைதி? 13 வருஷங்கள் அடைத்திருக்கிற இந்த செவியை பார்த்து நீ இப்பொழுது தரப்பாயாக. முடியாது
ஏங்க அது காதா இல்ல வாய்ஸ் அன்லாக் பூட்டா இவர் சொன்ன உடனே திறக்கிறதுக்கு? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. செவிட்டு ஆவியே வெளியே வா. I open these ears in the name of Jesus. பல வருஷமா பூட்டி கிடக்கிற சந்திரமுகி கதவு திறக்கிற மாதிரி 13 வருஷம் பூட்டி கிடந்த காதை திறந்துட்டாரு. பயங்கரமான ஆளா தான் இருப்பாரு போல் இருக்கு. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னது இது? ஸ்ரீ இயேசுவா? என்னங்க இது? ஆண்டவருக்கு கோயில கட்டி வச்சிருக்காங்க. வழக்கமா சர்ச்சு தானே கட்டுவீங்க? அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு கொஞ்சம் லேபர் பிரச்சனை. என்னங்கடா இது? அதுவும் ஸ்ரீ இயேசுன்னு எழுதி வச்சிருக்காங்க. நல்ல வேலைங்க ஸ்ரீ இயேசுன்னு மட்டும் எழுதுறாங்க. ஸ்ரீ ஸ்ரீ அருள்மிகு இயேசப்ப சாமின்னு எழுத மாட்டாங்களே. காலங்கலிகாலமாய் போச்சு. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரிதாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை கிறிஸ்டியனுக்கு மாத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை இந்துவா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவஸ்தைப்பட்டுடா சார். என்னைக்கு ஆண்டவருக்கு அழகு குத்தி காவடி எடுக்க போறாங்கன்னு தெரியல. எந்த சாமியை எப்படி கும்பிடணுமோ அப்படி மட்டும் கும்பிடுங்கய்யா. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. முதல்ல நம்ம ஆசை நாயகன் அஜித் அவரை கூப்பிட்டு சார் நீங்க சொல்லுங்க சார் ஆண்டவருடைய பிறப்பை பத்தி அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இந்தியால 100-120 கோடி, இந்த 120 கோடியில தமிழ்நாட்டுல 7.5 கோடி. ஏங்க இது ஜெப கூட்டமா இல்ல கலக்க போகுது யாரா? மிமிக்ரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலயும் மசாலா கேக்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேக்குறாங்க. என்ன ஜெப கூட்டத்துல மிமிக்ரி ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். மக்களை உள்ள கொண்டு வந்து வசூல போடுறதுக்கு என்னென்ன குரலி வித்தையெல்லாம் காட்டுறாங்க பாருங்களேன். நாலு பனிக்குட்டி வாங்கி தாயா, வச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது.